ஹாய் கைஸ், டுடே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வந்து ரிங்கு வந்து உங்களுக்கு டூ இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் க்ளோஸில் இருக்கிற ரிங்கை ஃபர்ஸ்ட் கீழே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே உங்களோட கிளாத்தை வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற டைப் அந்த ரிங் இருக்குல்ல, அதை வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் போட்டுட்டு ஃபுல்லாக வந்துட்டு நீங்க மேல இருக்க ரிங் வந்து கீழே போட்டிருக்க ரிங்குக்கு மேல வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட ஹேண்ட் வச்சு நல்லா எல்லா இடமும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக போய் அதெல்லாம் செட் ஆகிடும். செட் ஆனதுக்கு அப்புறமேட்கா உங்களோட கிளாத்தை ஒரு கையில் பிடிச்சி இழுங்க. இன்னொரு ஹேண்டை வந்து உங்களோட அந்த ரிங் இருக்குல்ல, அந்த 2 ரிங்குமே வந்து லேசாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சுற்றி சுற்றி இந்த கிளாத்தை பிடிச்சி இழுக்கும் போது உங்களுக்கு வந்து சைடில் வந்து அந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபிங்கர் வச்சு இப்படி தட்டும் போது ஒரு மாதிரி டம்முன்னு சவுண்ட் கேட்கணும். அந்த அளவுக்கு வந்து டைட்டாக இருந்தால் தான் நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இன்கேஸ் லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீடில் வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களோட ரிங் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரிங்குக்கு மேலே இருக்க ரிங் வந்து செட் ஆகல அப்படின்னும் போது நீங்கள் உங்களுக்கு அந்த சைடில் அட்ஜஸ்ட் பண்ணுற டைப் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்கா கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்கா நீங்கள் நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா டைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ டைட் ஆனதுக்கு அப்புறமேட்கா சைடில் இந்த மாதிரி உங்களோட ஒரு ஃபிங்கரில் வந்து நீங்கள் கிளாத்தை பிடிச்சிலுங்க. இன்னொரு ஹேண்டில் அந்த அந்த ரிங்கை வந்து நீங்கள் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும் போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்து எந்த சைடுமே சுருக்கம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீட்டாக வந்துடும். ஓகே? ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமேட்கா நீங்கள் உங்களோட ஃபிங்கர் வச்சு இப்படி வந்து அடித்து பாருங்கள். அடிக்கும் போது டம் சவுண்ட் கேட்டுச்சுன்னா கரெக்டாக இருக்க அர்த்தம். ஸோ அந்த சவுண்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சவுண்டு வரலன்னா அகெயின் வந்து இந்த இடத்த வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நீங்கள் வந்து பொறுமையாக எல்லா சைடுமே வந்து சேம் வந்து கிளாத்தை இழுங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்து நீங்கள் பண்ணியிருந்தா கூட கிளாத் வந்து உங்களுக்கு சைடு எங்கேயுமே சுருக்கம் இருக்காது. பட் வந்து இந்த இடம் அந்த சவுண்டு வராது சென்டரில் நீங்கள் தட்டும் போது. அப்படி இருக்கும் போது இந்த இடத்த நல்லா வந்து நீங்கள் டைட் பண்ணிவிட்டு திரும்பி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் இடத்துல வந்து சுருக்கம் வரும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா ஓவராலாக கிளியர் ஆகிடும். ஓகே? ஸோ இதுக்கப்புறம் இதை எப்படி அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது அதோட ரிங் இருக்குல்ல, அந்த ரிங் வந்துட்டு இதை விட சைஸ் இது கரெக்டாக உட்கார்ற மாதிரி சைஸ் இருக்கணும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னும் போது அந்த சைடில் வந்து ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூவை கொஞ்சமாக லூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வெளியே இருக்க ஸ்க்ரூவை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஸ்க்ரூவை டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரேமை தூக்கும் போது உங்களோட ஸ்டாண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் இல்லை ஃப்ரேம் தனியாக ஸ்டாண்ட் தனியாக வருது அப்படின்னா நீங்கள் அகெயின் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரேம் வந்துட்டு ஸ்டாண்டை விட சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது எதாக இருந்தாலுமே நம்ம ஸ்டாண்டை தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃப்ரேம் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? சின்னதாக இருந்தால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள், இல்லை பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டாண்டை தான் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே? இப்போது நான் நீடில் எடுத்திருக்கேன். நீடிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நூல் வந்து நல்லா சுற்றி வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நார்மலாக நீடில் இருக்கும்போது இன்கேஸ் உங்களோட ஹேண்டில் வந்து ஸ்வெட் ஆச்சு அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வழுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டுக்கா இந்த 2 ஃபிங்கர்ஸ் வந்து பெயின் வரவும் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நீடில் இந்த மாதிரி வந்து நூல் சுற்றி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீடில். ஓகே? ஸோ வந்து இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த துளிப்புன்ற நேம் இருக்குல்ல, ஸோ அந்த நேம் இருக்கிற சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒவ்வொரு நீடில் சேஞ்சாக கூட இருக்கலாம். என்னன்னா உங்களுக்கு அந்த கொக்கி மாரி மாட்டுற மாதிரி இருக்குல்ல, அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க எந்த டைரெக்ஷனில் நீங்கள் உட்காரீங்களோ உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த மாட்டுறது அந்த த்ரெட்டு மாட்டுறது ஆப்போசிட் சைடு இருக்கணும். உங்கள் சைடு வந்து நல்லா பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கிளாத்தில் நீங்கள் வந்து நீடலை வந்து குத்துறீங்க. குத்திட்டு அகெயின் வந்து நீங்கள் அந்த வெளியே எடுக்கும் போது கொஞ்சமாக வந்து ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணும் போது அந்த கொக்கி மாதிரி இருந்துச்சுல அது வந்து உங்களை பார்த்த மாதிரி
வந்துடணும். ஓகேவா? ஃப்ரேம் கிட்ட வரும்போது அந்த கிளாத் கிட்ட வரும்போது உங்க பக்கம் பார்த்த மாதிரி நீங்க வந்து நீடில திருப்பிக்கிறீங்க. திருப்பிட்டு கொஞ்சமா வந்து லேசா உங்களோட ஹேண்ட பெண்ட் பண்ணி நீங்க வெளியே எடுக்கிறீங்க. ஓகே. அகெயின் வந்து குத்துறீங்க. குத்தும்போது அந்த நீடில் மாட்டுற சைடு ஆப்போசிட்ல இருக்கணும். கிளாத்து கிட்ட வரும்போது உங்களோட நீடில் அப்படியே திருப்புறீங்க. அந்த கொக்கி வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். லேசாக ஹேண்டை பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து வெளியே எடுக்கிறீங்க. ஸோ இவ்வளோதான் வந்துட்டு ப்ராக்டிஸே. இதை நீங்கள் வந்து ஒன் டே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் குத்தி திருப்பி எடுத்து இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இப்படிதான் வந்து ப்ராசஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு த்ரெட்டை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் எப்படி வந்து ஸ்டெயின் ஸ்டிச் ட்ரா பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு முடிச்சு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சமாக வந்து நூலை எடுத்துக்கோங்க. ஒரு 2ஆ மடித்து அதை அப்படியே வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ மம்தா பிராண்டாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கட் பண்ணால் கூட கட் ஆகாது. ஓகேவா? அது நார்மலாக இருக்கும் போது அது கொஞ்சம் வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்குன்னு கூட நீங்கள் இது வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் வந்து நீங்கள் ஆனால் இது வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடிக்கடி கட் ஆகாமல் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட தம் ஃபிங்கர்லையும் மிடில் ஃபிங்கர்லையும் வந்து அந்த முடிச்சு வந்து நல்லா பிடிச்சிட்டு உங்களோட வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து நீங்கள் வந்து ஒரு சுற்றி திரும்பி வந்து அந்த தம் ஃபிங்கருக்கும் மிடில் ஃபிங்கர்லையும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு 2ஆக இருக்கா, அதில் ஃபர்ஸ்ட் இல்லாமல் செகண்டில் வந்துட்டு உங்களோட நீடில் வந்து விடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் முடிச்சு போட்டிங்களா அது வந்து ஃபர்ஸ்ட் மேலே இருக்கும். ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவாக இருக்கிற த்ரெட் வந்து கீழே இருக்கும். ஓகே. ஸோ அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் இல்லாமல் செகண்டில் உங்களோட நீடில் வந்து விட்டு நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகேவா? அந்த ஊசியிலேருந்து நீங்கள் வெளியே எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அந்த முடிச்சு போட்டது வந்து உங்களோட கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து கீழே தான் நம்ம வந்து நூல் வச்சுருப்போம். ஓகேவா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் கீழே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நீடில் எப்பவும் போல் அந்த கொக்கி மாட்டுற இடம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கிறீங்க. நீங்கள் வந்து கீழே விடும் போது உங்களோட அந்த இன்னொரு ஹேண்டு வந்து கரெக்டாக வந்து செகண்டாக இருக்கிற நூலில் இருந்து நீங்கள் வந்து அந்த நீடில் எடுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ எடுக்கும் போது கரெக்டாக கிளாத்து கிட்ட வரும்போது உங்களோட நீடில் சுற்றி கொஞ்சமாக கிராஸாக வச்சு நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி எடுக்கும் போது நீங்கள் எடுத்துறதுக்கு அப்புறமேட்டா அந்த நம்ம முடிச்சு போட்டது வந்து உங்களோட கிளாத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? வெளியே கீழே பார்த்தீங்கன்னா கிளாத்தில் வந்துடும். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் விடும் போது நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த நூலை வந்து அந்த நீடிலுக்கு வந்து மாட்டுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். அவ்வளோதான் வேலையே. ஓகேவா? ஸோ கீழே என்ன ப்ராசஸில் போகுது அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அதை ஒரு வீடியோவாக நான் காமிச்சிருக்கேன். இப்போ மேலே என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஊசி வந்து நம்ம குத்துறோம். குத்துனதுக்கப்புறம் கிளாத்து கிட்ட வரும்போது வந்து உங்கள் நீடில் திருப்புறீங்க. திருப்பிட்டு நீங்கள் கொஞ்சமாக வெளியே எடுக்கிறீங்க. எடுத்துட்டு அகெயின் நீங்கள் குத்துறீங்க. இப்படி குத்தும் போது உங்களுக்கு வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் மேலே. ஓகேவா? ஓகே. ஸோ மேலே என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மேலே வந்து உங்களுக்கு வேலையே கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நீடில் எப்பவும் போல் குத்துறீங்க. கிளாத்து கிட்ட வரும்போது நீங்கள் திருப்புறீங்க. திருப்பிட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு திரும்பி நீடில் குத்துறீங்க. குத்திட்டு திருப்பி எடுத்துட்டு அகெயின் அதே கேப்புக்கு திரும்பி வந்து நீங்கள் குத்துறீங்க. ஸோ இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோதான் வந்து ஸ்டெயின் ஸ்டிச். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீடில் வந்து அந்த நூல் மாட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதை நீங்கள் வெளியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் போடும் போது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் வரும். நீங்கள் ஸ்லோவாகவே ட்ரை பண்ணுங்கள். ஸ்பீடு வந்து எப்பயுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எதுலேயுமே வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஸ்லோவாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எண்டு நாட்டு எப்படி வந்து நம்ம இங்கே போடுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக வந்து எண்ட் நாட்டு போட்டுடலாம்.
இப்போ லாஸ்டா வந்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்டெயின் ஸ்டிச்ல இருந்து நூல் இழுக்கும் போது கொஞ்சம் பெருசா நூல் இழுத்து இந்த மாதிரி வந்து 2ஆ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கண்டினியூ ஆகிற நூல் நீங்க இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இப்போ மேலே இந்த எக்ஸஸா இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து நீடில் உள்ள விட்டு நம்ம லாஸ்டா போட்டிருக்கோம்ல அந்த ஸ்டெயின் ஸ்டிச் அது பக்கத்துலேயே ஒட்டி இதை இழுத்துட்டு அந்த நீடில் இந்த நூல் மாட்டி நம்ம கீழே இழுத்துடணும். ஸோ இப்படி கீழே இழுக்கும் போது இது வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது அவுந்து வரவே வராது. ஸோ நார்மலாக வந்து நாட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டெயின் ஸ்டிச் இவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து இதை வந்து பெருசாலாம் எடுத்துக்கவே வேணாம். இப்போ ஃப்ரேமுக்கு கீழே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சேம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நீடில் குத்திக்கோங்க. குத்திட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த த்ரெட்டில் நீடில் மாட்டுற மாதிரி பிடிச்சி இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹென் நாட் வந்து கிளாத்தில் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அகெயின் வந்து நீங்கள் ஒரு குத்தும் போது அந்த நீடிலுக்குள்ள அந்த நூல் மாட்டுற மாதிரி நீங்கள் ஒரு சுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நூல் மாட்டிட்டு நீங்கள் வந்து அந்த கிளாத்து கிட்ட வரும்போது நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு மேலே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டெயின் ஸ்டிச்சு அழகாக வந்துடும். ஓகே, கீழே ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாமே கண்டினியூ பண்ணும்போது கீழே வெறுமனே நீங்கள் குத்தும் போது அந்த நீடலுக்குள்ள த்ரெட்டு மாட்டுற மாதிரி லேசாக சுற்றி மட்டும் விட்டால் போதும். மற்றபடி கீழே எந்த வேலையும் கிடையாது. மேலே மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், எடுக்கும் போது நீடில் ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் கிராஸில் எடுக்கும் போது பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? ஸோ மேலே பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டெயின் ஸ்டிச் அழகாக தெரியும். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ சேம் ப்ராசஸ் மேலே வந்து கட் பண்ணிட்டு நீங்கள் கீழே பிடிச்சி இழுத்து விட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என் நாட் வந்து வந்துடும். ஸோ இவ்வளோதான் வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சு. ஸோ ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஆனால் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து 1 டே ஃபுல்லுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து ஸ்பீட் வரும். அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஒரு லைன்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் ஸ்டெயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து ஈவனாக வரும். இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி லைன்ஸ் இல்லைன்னா வந்து கோணல் மண்ணெலாம் வரமுத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினராக இருக்கும் போது ஒரு லைன் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து ஸ்டெயின் ஸ்டிச் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸில் வந்து ஸ்டெயின் ஸ்டிச் ட்ரா பண்ணோம்ல. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு முக்கோணம் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வளைவு மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ்க்கும் முக்கோணத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பக்கம் வந்து ஒரு மொனை மாதிரி வருது. ஓகேவா? அதே முக்கோணத்தில் 3 சைடு வரும். ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கண்டினியூ பண்ணுவாமல் அந்த இடத்துக்கு பின்னாடி போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அகைன் ஃப்ரண்ட்ல வரும்போது அந்த அந்த 4 எட்ஜுமே வந்து உங்களுக்கு ஷார்ப்பா வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம கிராஸாக வந்து ட்ரா பண்ணோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் ஃப்ரண்ட்டில் வரும்போது அந்த இடம் ஷார்ப் எட்ஜ் அப்படியே பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இல்லை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சர்க்கிளாக மாறிடும். ஓகேங்களா? இது பாக்ஸாக இருக்கிறது அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால தான் நீங்கள் எந்தெந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போதோ அதுக்கு பேக் சைடில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அப்பதான் இந்த ஷார்ப் எட்ஜ் நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஷார்ப் எட்ஜ் வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பேக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நம்ம கொண்டு வரணும். மற்றபடி வேறு எந்த பிளேஸ்லையும் இது பண்ணலாம். இப்போ இந்த சர்க்கிள் போடுறது, இப்போ நம்ம இந்த வளைவு மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம்ல, ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் நம்மளுக்கு எங்கேயுமே வரவே வராது. ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஹெண்ட் வரைக்கும் ஒரே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த பாக்ஸ் மாதிரி வி மாதிரி இந்த மாதிரி எங்கெல்லாம் ஷார்ப் எட்ஜ் வருதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு பேக்கில் போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜ் வரும். இல்லை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அந்த எட்ஜ் வராது. அது வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு லைன்ஸ்ல வந்து ஸ்டெயின் ஸ்டிச் ட்ரா பண்ணுங்க. அது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்ததுக்கப்புறம் இந்த மாரி பாக்ஸு, முக்கோணம் இந்த மாரி வேர்வு இல்லன்னா வந்துட்டு சர்க்கிள் இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒண்ணு ட்ரா பண்ணி பாருங்க. ட்ரா பண்ணி அதுவுமே நீட்டா வந்ததுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு பிக்சர்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்ப லோட்டஸ் வரையறது, இல்லன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் வரையறது, இல்லன்னா ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸ் ஏதாச்சும் வந்து நீங்க வந்து பென்சில்ல ட்ரா பண்ணிட்டு அதுக்கு மேல போட்டு பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ஷார்ப் எட்ஜும் அதுல வரும். அதே மாரி நார்மலா கன்டின்யூ பண்ற மாரியும் இருக்கும். இது எல்லாமே மிங்கிள் ஆன மாரி இருக்கும்ல. ஸோ அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நீங்க ஃப்ளவருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு நடுவுல சர்க்கிள் வரும். அதோட லீஃப் வந்துட்டு மேல வந்து பெட்டல்ஸ்லாம் வருதுல்ல, அந்த பெட்டல்ஸ்லாம் நீங்க அப்படியே வந்து ட்ரா பண்ற மாரி இருக்கும். லீஃப்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ஷார்ப் எட்ஜ் வரும். ஸோ, அதனால ஒரே டிசைன்ல நீங்க 2மே பிராக்டிஸ் பண்ற மாரி இருக்கும்ல. ஸோ, இந்த மாரி வந்து எல்லாமே கலந்த மாரி என்ன பிக்சர்ஸ் இருக்கு அப்படின்றத சர்ச் பண்ணி, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ட்ரா பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் அதிகமா இருக்கும். எப்பயுமே வந்து எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களோட நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுல இல்ல. நான் எப்பவுமே எல்லா இதுலயும் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். பிராக்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். சீக்கிரம் கத்துக்க முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ட்ரா பண்ண அந்த பாக்ஸ் பாருங்க. அந்த ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கு அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கா? இந்த 4 பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸா வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இதே நீங்க வந்துட்டு இந்த பேக் போயிட்டு ஃப்ரண்ட் வராம இருந்தீங்கன்னா, இந்த ஷார்ப் எட்ஜ் அங்க ஷார்ப்பா இல்லாம ஒரு மாரி வளைஞ்ச மாரி இருக்கும். ஸோ அது பாக்ஸ் மாரி உங்களுக்கு தெரியாது. அன்ஈவனா தான் இருக்குமே. ஓகே. ஸோ இதனால தான் வந்துட்டு ஷார்ப் எட்ஜுக்குலாம் வந்து நம்ம பேக்ல ஒரு ஸ்டிச் குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வரணும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்க வளைவுலாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துட்டு ஒரு பென்சில்ல நீங்க நல்லா மார்க் பண்ணிட்டு, அது எங்கெல்லாம் வளைவு வருதோ, பெண்ட் வருதோ, அந்த இடத்துல நீங்க பெண்ட் குடுத்து அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிட்டே போயிடலாம். அது ரொம்ப 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 ஈஸி. அதனால அது எந்த வேலையுமே இருக்கவே இருக்காது. ஸோ, அதனால வந்துட்டு நீங்க அது ஈஸியா வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாரி பாக்ஸ் இந்த மாரிலாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஈஸியா வந்து ட்ரா பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ, நீங்க வந்துட்டு இது மட்டும் இல்லாம ஏதாச்சும் ஒரு டிசைன் வந்து நீங்களா ஓனா போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களால ஈஸியா வந்து ஸ்டெயின் ஸ்டிச் கத்துக்க முடியும். இருக்கதுலே வெரி 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 இம்பார்ட்டன்டான போர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆரிய பொறுத்தவரைக்கும் ஸ்டெயின் ஸ்டிச் தான். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சிங்லயே வந்து ஸ்டெயின் ஸ்டிச் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இவ்ளோ தூரம் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இத வந்து நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நெறைய டிசைன்ஸ் போட்டு போட்டு பாருங்க. ஓகேவா? ஆ ஒவ்வொரு பிக்சர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி, அத வந்து ட்ரா பண்ணி, அதுக்கு மேல வந்து நீங்க ஸ்டிச்சிங் குடுத்து பழகிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களால நெக்ஸ்ட்டுக்கு வர கிளாஸஸ் எல்லாமே ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ, அவ்வளோதான் வந்துட்டு இந்த ஸ்டெயின் ஸ்டிச் கிளாஸ். இன்கேஸ் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்துட்டு த்ரெட்ல எப்படி ஸ்டெயின் ஸ்டிச் ட்ரா பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணலாம். ஆ குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம வந்துட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸா இருந்தாலும் நீங்க குரூப்ல கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். ஓகே.